உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம் இது. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின்
செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடக்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநரான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. 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 ஆண்டவரின் திருச்சட்டம்
நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியோர்க்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமகனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia.
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய, மேலும் அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 14 தொடங்கி 21 முடிய. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கின எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாம் இன்றைய நாளிலே பொது காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கானாவூர் திருமணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக அற்புதம் செய்தார். இன்றைய நாளிலே தன்னுடைய பணியை முன்னறிவிக்கிறார். நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், எதை செய்ய போகிறேன் என்பதை இறைவார்த்தையின் மூலமாக அவர் தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும் என்பதை அவர் அடித்தளமிட்டு காட்டுகிறார். கடந்த வார பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறிலே அன்னை மரியாள் அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவார், மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுவார். அதனுடைய நுணுக்கமான பொருள், திராட்சை ரசம் இல்லை, யாருக்கு இல்லை என்பதுதான் முக்கியம். அப்ப திராட்சை ரசம் இல்லாமல் போய்விட்டது என்பது பெரிய ஒரு குறை அல்ல, மாறாக யாருக்கு இல்லை என்பதுதான் அங்கு குறை. ஏழைகளுக்கு இல்லை. ஏனென்றால் முதன்மையானவர்கள் முதலில் வந்து குடித்து விடுவார்கள்,
இரண்டாவது, ஏழைகள் எளியவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அவர்களுக்கு ஏதாவது செய் என்று சொல்லுவார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் அற்புதத்தை அந்த ஏழைகளுக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். அதே நிமித்தத்தில் தான் இன்றைய வாசகத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் ஏழைகளுக்கு, சிறைப்பட்டோருக்கு, பார்வையற்றோருக்கு அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று ஏழைகள் என்பது யாரை குறிக்கிறது? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்வார், நீங்கள் ஏழைகளோடு உறவாடுங்கள் என்று தன்னுடைய ஏடுகள் முழுவதிலுமே அவர் குறிப்பிடுவார். இன்று ஏழைகளை பற்றி பேசுவதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், ஆனால் ஏழைகளோடு பேசுவதற்கு குறைந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே ஏழைகளை பற்றி பேசுவதினால் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. ஏழைகளோடு சென்று பேசினால்தான் அவர்களை திருப்திப்படுத்த முடியும், அவர்களில் வாழ்வு உண்டு என்பதை நாம் கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகளை தேடிச் செல்கிறார், சிறைப்பட்டோரை தேடிச் செல்கிறார், நோயாளிகளை தேடிச் செல்கிறார், எளியவர்களை பார்க்கிறார், புறக்கணிக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களை சென்று சந்திக்கிறார். எனவே அவருடைய இந்த எசாயாவுடைய சுருளேடு இவருடைய வாழ்க்கை முழுவதும் முழுமையாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாம் வாசகத்தை நாம் கவனித்தோம். உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பல என்று சொல்கிறோம். ஒருவர் யதார்த்தமா நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு அவரை போய் அரைஞ்சு விட்டு, நான் அறையலை, என் கையதான் அரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒருவரை முறைத்து பார்த்து விட்டு, நான் பார்க்கல, என் கண்ணுதான் பார்த்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுப்புகள் பழவாயினும் அதை ஒன்றாக மாற்றுவது எது என்றால், பியோ சொல்வது போல நம்முடைய திருவு பள்ளியின் வழியாக பெறக்கூடிய அந்த திருவிருந்து, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உடல் நமக்குள் செல்வதன் மூலமாக நாம் கிறிஸ்துவின் மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று எத்தனை பேர் நற்கருணை வாங்கிய பிறகு சாத்தான் யூதாசை போல நாம் மாறி போய் விடுகிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆலயங்களுக்கு சென்று நாம் ஆண்டவனை தரிசிக்கிறோமா, இல்லை எதிரிகளை பழிவாங்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் முறையிட்டு கொண்டு இருக்கிறோமா என்பது முக்கியம். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உங்களை துன்புறுத்துபவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். எப்படி? அன்பில் ஏழைகளாக இருக்கிறார்கள், பாசத்தில் ஏழைகளாக இருக்கிறார்கள், பகையில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த ஏழைகளாக அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏழைகளாக இருக்கக்கூடிய அவர்கள் மீதும் நம்முடைய கரிசனை இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லக்கூடியதான், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், அவர்களும் அன்பில் நல்ல எண்ணங்களில் பணக்காரர்களாக மாறட்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஏழைகளுக்கு புரிகின்ற மொழிகளில் பேசுகிறார். அவர் ஒரு தச்சராக இருந்தாலும் மீனவ மக்களுக்கு போதிக்கும் போது வலைகளை பற்றி பேசுகிறார், மீனை பற்றி பேசுகிறார். விவசாயிகளிடம் பேசும்போது அவர்கள் நல்ல விதை, நல்ல நிலம் என்பதை பற்றி பேசுகிறார். எனவே விண்ணுலகத்தை பற்றியும் பேசுகிறார், மண்ணுலகத்தை பற்றியும் பேசுகிறார். யாருக்கு எப்படி எது புரியுமோ அவர்களுக்கு அந்த விதத்தில் தக்க பதில் கொடுப்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்றில் நம்மில் பல பேர் இருக்கிறார்கள், படித்த மம்மதையில் யாருக்கு எது தெரியாதோ அவர்களிடம் தங்களுக்கு தெரிந்ததை எல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஒன்று உண்டு. நான் ஒரு முறை பயணம் செய்யும் போது என்னோட ஒரு அமெரிக்காக்காரர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அதை இயக்கி கொண்டிருந்த ஓட்டுநர் அந்த வாகனத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அமெரிக்காக்காரர் என்னைய பார்த்து திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிறார். வண்டி போய்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு ஆடு வந்துருச்சு. அப்போ உடனே அந்த ஓட்டுநர் வண்டியை டக்குன்னு நிறுத்திட்டார். நிறுத்தின உடனேயே இந்த அமெரிக்காக்காரர் முன்னாடி போய் இடிச்சுட்டு பின்னாடி வந்துட்டார். அப்போ அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே அவர் கண்ட மேனிக்கு அவருக்கு வருகிற வார்த்தைகளால் அந்த ஓட்டுநரை திட்டி தீர்த்துறார். அப்போ உடனே ஓட்டுநருக்கு கோபம் வந்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை, மட்டன் ஜம்பிங் சார், புட்டிங் பிரேக் சார்ன்னு சொல்லிட்டார். அதாவது ஆடு வந்துச்சு, நான் என்னுடைய பிரேக்கை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இவர் பேசியது அவருக்கு புரியவில்லை, ஆனால் இவருடைய கோபம் அவருக்கு புரிகிறது. அவர் பேசியது இவருக்கு புரிந்தது. எனவே மொழி என்பது ஒரு உரையாடல், உறவாடலாக இருக்க வேண்டும், நம்மை பிரித்து பார்ப்பதாக இருக்கவிடக்கூடாது. இன்று படித்தவர்கள் அவர்கள் பட்டங்கள் வாங்கி இருக்கிறார்கள், ஆனால் ஏழைகளிடம் எப்படி பேசுவது என தெரியவில்லை.
அவர்கள் சென்றிருக்கிற இடமெல்லாம் தான் படித்திருக்கிறேன் என்று காட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை மக்களிடம் செல்லும்போது ஏழையாகவே சென்றார். பாவிகளிடம் செல்லும்போது தன்னை பாவியாகவே காட்டிக்கொண்டார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதியாக சொல்லுகிறார், ஒவ்வொரு வருடமும் சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை பெரிது, உங்கள் நம்பிக்கை உங்களை குணமாக்கிற்று என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தின் நிறைவு கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எல்லா காலமுமே நமக்கு கடந்து போகக்கூடிய ஒரு காலமாக மாறிவிடும். அன்பிற்கினிய உறவுகளே, தொழுகை கூடத்தில் ஆண்டவர் இயேசு எழுந்து வாசிக்கிறார். தொழுகை கூடம் என்பது நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய சண்டே ஞாயிற்றுக்கிழமை மறை கல்வி வகுப்பாக இருக்கு போல, அங்கு இருக்கக்கூடிய தொழுகை கூடமும் மறை போதனைகளை விளக்கி தரக்கூடியதாக இருந்தது. இரண்டாவது, குடும்ப பிரச்சனைகளை அங்கு பெரிய பெரிய தலைவர்கள், மறைநூல் அறிஞர்கள் மூலமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. எனவே இப்படிப்பட்ட இடம்தான் அந்த தொழுகை கூடமாக இருக்கிறது. இன்று நாம் எப்படி நம்முடைய இல்லத்தை ஒரு தொழுகை கூடமாக மாற்றுவது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று குழந்தைகள் எப்படி வளருகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த குழந்தைகள் வளரும்போது ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது நம்ம வாசிக்க கற்றுக் கொடுக்கிறோமா? இந்த திருவிழியத்தை நாம் வாசிக்கிற அவர்களுக்கு எந்த விதத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம்? அவர்களுக்கு நாம் நல்ல படிக்க வேண்டும், நல்ல ஊதியம் வாங்க வேண்டும் என்பதில் தான் அவர்களை புகுத்துகிறோமே ஒழிய, ஆண்டவரில் எவ்வாறு ஓர் உடலாக நாம் மாற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பது அல்ல. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ வேண்டியதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மறுத்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. எரிக்சன் சொல்வது போல, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் வானதூதர்களாக பிறக்கின்றன, ஆனால் இந்த சமுதாயம் அவர்களை ஒரு தவக்காலை குட்டிகளாக மாற்றி விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு பயிற்றுவிக்கிறீர்கள் என்பது பொருள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களெல்லாம் எப்படி பைபிள் வாசிக்க வைப்பாங்க அப்படின்னா, எங்களுடைய பங்கு தந்தை அதான் எங்களுக்கு தண்டனை. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கோயிலில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட்டிகிட்டு வந்துடுவார். பங்களாவில் இருக்கும்போது அவர் அமைதியாக சாப்பிடும் போது நாங்கள் வாசிக்கணும். அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வாசிக்கணும். அன்னைக்குன்னு தான் அவர் 1 மணி நேரம் சாப்பிடுவார். அப்போ நாங்கள் 1 மணி நேரம் வாசிக்கிட்டு இருக்கணும். தப்பாக வாசிப்போம். சில வார்த்தைகள் புரியாது, சில வார்த்தைகள் தெரியாது. இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். வாசின்பார். அந்த காலங்கள் ஒரு வேண்டா வெறுப்பாக வாசித்தது இன்று அது ஒரு திரு விருந்தாக எங்களுக்குள் அமைந்திருக்கிறது. அதே போலதான் நாமும் நம்முடைய குடும்பங்களில் ஒரு திருவுழியத்தை வாசிக்க வேண்டும், அதை வாழ்வாக்க முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் பணக்கார கடவுள் அல்ல, இவர் ஏழை ஒரு குடிசையில் பிறந்தவர். எனவே இவர் ஒரு அவதாரம் பெற்று எடுக்கவில்லை, ஒரு ஏழை தாய் தகப்பனிடம் பெற்று வந்தார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பும் இறப்பும் நமக்கு சுட்டி காட்டுவது என்ன? அவர் ஒரு ஏழை. அவர் இறந்த பிறகு அவருக்கென தனி கல்லறை ஒன்று இல்லை, அவருக்கென இடம் ஒன்றும் இல்லை. ஆனால் பிறருடைய கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுது, சிறைப்பட்டோர் யார், பார்வையற்றோர் யார், ஏழைகள் யார் என்றால், இன்று சிறைப்பட்டோர் எத்தனை பேர்? சிறைனா உடனே ஜெயிலுக்கு போய் அடைபட்டு கிடப்பது அல்ல. மாறாக உறவுகளில் சிறையாக இருக்கக்கூடியவர்கள், பழக்க வழக்கங்களில் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், சண்டையின் மூலமாக சிறைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம வீட்டில் எலி அதிகமான தொல்லை வந்துருச்சுன்னா உடனே எலி கூண்டு வச்சு பிடிக்க போவோம். அந்த எலி கூண்டு பார்த்துருப்போம், மரக்கட்டையில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்கும், மேலே கம்பி மாதிரி ஜன்னலில் வச்சுருப்பாங்க, முன்னாடியும் கம்பி இருக்கும். அப்போ எலி என்ன பண்ணிடும், உள்ளே போய் அதை கடிக்கும் போது அது டக்குன்னு மூடிடும். மூடிய பிறகு எலி பார்த்தீங்கன்னா வேமா போய் அந்த கம்பியை தான் கடிக்க போகும். அந்த கம்பியிலே தான் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு கம்பியவே தான் கடிச்சுக்கிட்டு கிடக்கும். ஆனால் எலிக்கு தெரியல அது பலம் ஒரு மரக்கட்டையை கடிக்க முடியும் என்பது. ஆனால் அது கம்பியை கடித்து முயற்சிக்க செய்து கொண்டிருக்கிறது. அது மரத்தை கடிக்க முயற்சி செய்தென்றால் இரவோடு இரவாக அந்த கூண்டிலிருந்து தப்பித்து இருக்கலாம். அப்படித்தான் மனிதர்களாகிய நாமும் தெரிந்ததை தெரியாதது போல உட்கார்ந்திருக்கிறோம். தெரிந்ததும் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும் ஒரு சாத்தானிடம் இருந்து. ஆனால் நாம் தெரியாதவர்கள் போல அப்படி அமர்ந்திருப்பதுதான் மிகவும் வேடிக்கைக்குரிய ஒரு கதையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் எதில் ஏழையாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பில் ஏழையாக இருக்கிறோமா? பொறுமையில் ஏழையாக இருக்கிறோமா? பிறரோடு பழகுவதில் ஏழைகளாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை, கோபத்தில் பணக்காரனாக இருக்கிறோமா? பொறாமையில் பணக்காரனாக இருக்கிறோமா? போட்டி போடுவதில் பணக்காரனாக இருக்கிறோமா? அதையெல்லாம் குறைத்து கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஏழைகளாக விரும்புகிறார். எதில்? தீய குணங்களில். நல்ல குணங்களில் பணக்காரர்களாக மாற்ற விரும்புகிறார். இப்போ சிறைப்பட்டோர் அப்படிப்பட்டதை பார்த்தோம். இறுதியாக பார்வையற்றோர்.
இந்த பார்வையற்றோர் எப்படி இருப்பாங்க என்று கேட்டால் ரொம்ப கொடூரமானவராக இருப்பாங்க. அவங்க யார்? கண் தெரியாதவர்கள் அல்ல, மாறாக கண்ணிருந்தும் குருடராக இருப்பவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே கண்ணிருந்தும் பிறருடைய குறைகளை மட்டும் பார்த்து கொண்டே இருப்பவர்கள், பிறரை குறை சாடிக்கொண்டே இருப்பவர்கள், பிறர் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தங்கள் வீட்டிலிருந்து எட்டி பார்த்து கொண்டே இருப்பவர்கள், இவர்கள்தான் அந்த பார்வையற்றவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஒரு முறையாவது நாம் இயற்கையை ஒழுங்காக பார்த்திருக்கிறோமா? சூரியனை பார்த்திருக்கிறோமா? நிலாவை பார்த்திருக்கிறோமா? மரங்களை கவனித்திருக்கிறோமா? கிடையாது. அவன் என்ன பண்றான், அவ என்ன பண்றான், இவன் என்ன பண்றான்னு சொல்லி பிறரை பார்த்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து விடுகிறோம். அதனால்தான் ஜெபத்தில் ஒரு அருமையான ஜெபம் ஒன்று உண்டு. என்ன ஜெபம் என்றால், லார்ட் ப்ரொடெக்ட் மீ ஃப்ரம் மீ. அதாவது, கடவுளே என்னை என்னிடமிருந்து காப்பாற்று. அதான் அழகான ஜெபம். இன்று நாம் நம்மை பிறரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இறைவா என்னை என்னிடமிருந்து காப்பாற்று என்று வேண்ட வேண்டும். அதனால்தான் புனித அகஸ்தினர் அழகாக சொல்லுவார், உன்னையன்றி உன்னை யாராலும் விடுதலை செய்ய முடியாது, உன்னையன்றி உன்னை யாராலும் மீட்க முடியாது, இறைவனே இறங்கி வந்தாலும் மீட்க முடியாது என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே நம்மை மீட்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய பலம் கொண்டவராக ஆண்டவராக இருந்தாலும் ஏழைகளிடம் ஏழையாகத்தான் இருந்தார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் எதில் ஏழைகளாக இருக்கிறோம், எதில் சிறைப்பட்டு இருக்கிறோம், எதில் நாம் குருடர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நாம் சிந்திக்க மறுத்துவிட்டோம் என்றால் நாம் இறைவனுடைய உறுப்புகளில் ஒன்றாக இருக்க முடியாது என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. எனவே உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றே என்பதைத்தான் அது நமக்கு ஆழமாக விளக்குகிறது. எனவே அந்த உடலாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15:5 அழகாக குறிப்பிடுவார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என குறிப்பிடுவார். எனவே ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கும் போது நம்மால் அனைத்தும் இயலும். ஆண்டவரை விட்டு பிரிந்தால் நம்மால் ஒன்று கூட செய்ய முடியாது, செய்கிறது அனைத்தும் அற்பமாக மாறிவிடும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சிறு கதை ஒன்று உண்டு. ஒரு யானை ஒரு குளத்தில் அழகாக குளித்து தூய்மையான உடலோடு பவனி வந்து கொண்டிருக்கிறது சாலையில். அப்ப எதிர்ப்புற சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்றி சாக்கடையில் குளித்து புரண்டு விட்டு அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த யானை சற்று ஒதுங்கி சென்றதாம். இந்த பன்னியும் சாக்கடையிலே மூழ்கி அப்படியே இங்கிட்டு வந்து கொண்டிருந்த போது பன்றியினுடைய கூட்டம் அங்கு தனியாக இருக்க, அங்கு யானையினுடைய கூட்டம் தனியாக இருந்ததாம். பன்றி போய் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னதாம், பாத்தியா எவ்வளவு பெரிய யானை என்னைய பார்த்து பயந்து போயிருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி பன்னி பெருமையா பேசிக்கிட்டதான். மற்ற பன்னிகள் எல்லாம் சேர்ந்து கைதட்டி வாழ்த்துக்கள், சூப்பர், நல்லது, அருமையான செயல் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் காட்டுக்கு ராஜா அப்படி சொல்லி பன்னியை பாராட்டியதாம். ஆனால் அங்கு யானை தன்னோட கூட்டத்தோடு சேரும்போது யானை கூட்டங்கள் எல்லாம் அந்த யானையை பார்த்து கேட்டதாம், நீ ஏன் ஒரு பன்றிக்கு ஒதுங்கி வந்தாய்? உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ பலத்தில் மிகுந்தவன், பெரிய உருவம் கொண்டவன் என்று சொல்லும்போது அந்த யானை அழகாக சொன்னதாம், நான் குளித்துவிட்டு தூய்மையாக வருகிறேன், அவன் தூய்மையற்று இருக்கிறான். நான் அவரை கடந்து வரும்போது அவன் தன்னுடைய உடம்பை சிலுப்பினான் என்றால் அவன் மீது உள்ள அந்த அழுக்கு என் மீது ஒட்டிவிடும். நான் ஒதுங்கி சென்றதனால் கோழை என நினைத்து விடாதீர்கள், நான் ஒதுங்கி சென்றதனால் பலவீனன் என நினைத்து விடாதீர்கள், நான் ஒதுங்கி வந்ததனால் பயந்து விட்டேன் என நினைத்து விடாதீர்கள். நான் நிம்மதியாக வாழ்வதற்காக சில நேரங்களில் ஏழையாக வாழ வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கும்போது இந்த உலகில் நான் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு எதிரிகள் வந்தார்கள் என்றால் அவர்களோடு போட்டி போட்டு செல்லுவோம், வீட்டில் போய் நிம்மதி இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். எனவே இப்படிப்பட்ட இந்த நிலையைத்தான் சிறைபிடிக்கப்பட்ட நிலை என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த யானையை போல நாமும் சில பன்றிகள் வரும்போது கொஞ்சம் ஒதுங்கி சென்று விட்டோம் என்றால் நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இல்லை என்றால் நாம் வாழ்நாள் முழுவதும் பன்றியோடு இணைந்து சாக்கடையில் தான் கிடப்போம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. எனவே இறைவன் நம்மை செல்வந்தனாக மாற்ற விரும்புகிறார். அவரோடு இணைவோம். நாமும் இந்த உலகத்து ராஜாவாகிய ஆண்டவர் இயேசுனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். அதற்காக இந்த பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன இறைவா, இதோ எங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய தேவைகளை விண்ணப்பங்களாக உம் பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இரக்கத்தின் இறைவா, உம் திருவுடலார் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்க தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள், வெளியூரில் படிப்பவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் அன்பு தெய்வமே இறைவா, எம் கிராமத்தை நிறைவாக ஆசிர்வதியும். அனைவரும் உடல் உள்ளம் சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், தக்க காலத்தில் பருவமழை தந்து விவசாயம் செழித்து வளரவும், விவசாயிகளின் எதிர்காலம் சிறக்கவும், வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை அளிக்கவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இறைவா நீரே பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவார்.
என்னுடைய ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். பலி பொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். என்னுடைய ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோ, நிறைவாய் பெறுகின்றோ. பலி பொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். தாயும் தந்தையும் நீ தந்தது, மனிதமும் மாண்பும் நீ தந்தது. உயிரும் உறவும் நீ தந்தது, வழியும் வாழ்வும் நீ தந்தது. எனதென்று யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீ தந்ததானம். நீர் தந்ததை உம் பாதத்தில் காணிக்கையாக்குகின்றே, காணிக்கையாக்குகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றிருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை குடியின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கியவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தமை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார் வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.